ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. பால் சர்பத். இது ரொம்பவே ஹெல்த்தி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஒரு கைப்பிடி பாதாம், ஒரு கைப்பிடி வால்நட், அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. முந்திரி பாதாம்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப ஃபைனாக அரைச்சி எடுக்க முடியாது. ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி ரொம்ப ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள ஆயில் கண்டென்ட்லாம் வெளில வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தென் ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காத பால், நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். தண்ணி சேர்க்காதனால மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரங்களில் உள்ள ஆடை எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்காதனால சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும். நான் சேர்த்துருக்க பாலோட அளவு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் 4-5 பேருக்கு மேலே இருந்தால் 500 பாலுக்கு மேலே குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த டைமில் அரைச்சி வச்ச இல்லையா முந்திரி பாதாம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க, கெட்டி விழுந்துடும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம சேர்த்த பவுடர் எல்லாம் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அகைன் கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு. இந்த ரெசிபி ஃபுல்லாகவே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பால் சர்பத்துக்கு. இந்த ரெசிபிக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிடும்போது. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த டைமில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சுகர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லைன்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 1/2 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அண்ட் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்க் மேட், பால் பவுடர் ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இது நல்லா கொதிச்சு ரெடியாகிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு இதை நீங்கள் இப்படியே சூடாக கூட சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக பாதாம் பிசின் தண்ணியில் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அட்லீஸ்ட் இது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா இந்த அளவுக்கு ஊறி வரும். அப்படி இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துட்டாலும் ஓகே தான். அது கூடவே சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சுருந்தேன். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஊற வச்சுனா கூட போதும். இது ரெண்டும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெயிலுக்கு பாதாம் பிசின் ஊற வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு லெமன் ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே சமயம் உடம்புல உள்ள சூட்டையும் தணிக்கும். கண்டிப்பாக உடம்புக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கிளாஸ்லையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் ரெண்டும். அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்ச பால் சர்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடம்பு வீக்காக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பால் சர்பத்தை ஒரு முறை செஞ்சு குடிச்சு பாருங்கள். நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் வெயிட் கெயின் பண்ணுன்னா இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதுக்கு மேலே டெக்கரேஷன் கொடுக்கறதுக்காக 2த்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக துருவன பாதாம் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் உள்ள எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அவ்வளோதாங்க, டேஸ்டான பால் சர்பத் ரெடி. இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாக் முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.